ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான அண்ட் சிம்பிளாக செய்யக்கூடிய பருப்பு ஜவ்வரிசி பாயசம் தான் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்பவுமே வந்து சிம்பிளாக இருக்கும். டைப் பண்ணி வந்து செஞ்சிடலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கரெக்டாக 1 கப்பு அளவுக்கு மாவு ஜவ்வரிசியை 1 கப்பு அளவுக்கு பாசிப்பருப்புமே எடுத்து வச்சுருக்கேன். மாவு ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஊற விட்டுட்டு இது ரெண்டுத்தையுமே குக்கரில் சேர்த்து நம்ம வந்து ஒரு 3 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாம். இந்த ஜவ்வரிசின்னும் போது சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும். அப்படி இல்லை நைலான் ஜவ்வரிசி சேர்க்குறீங்க அப்படின்னா 4 விசில் கூட வந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நான் வந்து 3 விசில் விட்டுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியும் பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக வந்து வெந்துமே வந்து வந்துருச்சு. இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 250 கிராம் அளவுக்கு வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டு இதை வந்து கரைச்சி வந்து எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெல்லம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையுமே வந்து இந்த குக்கரில் வச்சு நல்லா ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி நான் சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ எதுவுமே வந்து நான் கேஸ் ஸ்டவ்வில் வைக்கவே இல்லை, அப்படியே தான் வந்து வச்சு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு பால், காய்ச்சி ஆற வச்ச பால், 2 ஏலக்காய், இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு அப்படியே வச்சுருவோம். இப்போ இன்னும் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 2 பட்டை, 2 பீஸ் அளவுக்கு கிராம்பு, 15 பாதாம் அதையுமே நான் சேர்த்துக்கிறேன். முந்திரி இருந்தால் கூட முந்திரி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். திராட்சை இருந்தாலுமே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு எல்லாமே சேர்த்து வச்சிருந்தேனே அது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வந்துட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான பாயாசமே வந்து ரெடி ஆகிடும். டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட சேனல் நிறைய நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். கார்னிஷிங்காக மேலே வந்து பார்த்திங்கன்னா பாதாமே வந்து வச்சுருந்தேன். சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வர ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.